வீட்டில் உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்காருக்கு சண்டை வந்தால் அவரை திட்டுங்க, அடிங்க, கோச்சுன்னு உங்கள் அம்மா வீட்டுக்கு போங்க, சோத்தில் விஷம் வச்சு கூட கொல்லுங்க. நான் வேணான்னு சொல்ல. தயவு செஞ்சு மூஞ்சை தூக்கி பரண மேலே வச்சுன்னு உட்காராதீங்க. நீங்கள் எதுக்கு கோச்சிக்கிறீங்கன்னு உங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. அவன் டென்ஷனாக இதை கண்டுபிடிச்சிட்டாலோ அதை கண்டுபிடிச்சிட்டாலோ, இந்த நம்பரை பார்த்துட்டாலோ அந்த மெசேஜை பார்த்துட்டாலோ பதறி திரிவாங்க. அதுவும் தட்டில் சோத்தை போட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கண்ணே, சாப்பிட்டு முடிங்க, ஒன்று பேசணும். இறங்குமான்னு அந்த சோறு என்ன கேட்க போகிறாளோ எதை கேட்க போகிறாளோ சோத்தை பிசைஞ்சு வாழ்க்கையில் அவ்வளவு சிக்கல் சார். வீட்டில் அவ்வளவு பிரச்சனை. இந்த பிரச்சனை இன்றைக்கி ஆரம்பித்த பிரச்சனை இல்லை, பாரதியார் காலத்துலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது. பாரதியார் இருக்கிறதுலே வறுமையின் உச்சத்தில் வாழ்ந்த மனுஷன் பாரதி. சாப்பாட்டுக்கே வழி இல்லை, எங்கேயோ போய் 4 மனுஷனை போய் பார்த்து பேசி ஈஸி ஒரு அமௌண்ட்டை பிராண்டி வாங்கிட்டு அரிசி வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்பாங்க அவங்க ஒய்ஃபு. இவர் வருவார், வந்தோன்னே அரிசியெல்லாம் எடுத்து காக்கை குருவி நம்ம ஜாதி, நீரும் நெருப்பும் நம்ம ஜாதி தூக்கி போட்டுருவாப்புல. அவங்க மனைவி வருவாங்க, கோபமாக இருப்பாங்க. இவர் என் கவிதை எப்படி இருந்ததுன்னு கேட்டார். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, என் மூஞ்சி மாதிரி இருந்ததுன்னாங்க. அவ்வளோ அழகாவாக இருந்தது என் கவிதைன்னா. அன்றைக்கி ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் பொண்டாட்டியை சமாளிக்கிறதே வாழ்க்கையாக வாழ்ந்துருக்குறோம் சார்.